மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். தன்னுடைய அன்பினால் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். இந்த இனிய நாளில் சிலுவை கோவிலில் ஒன்றாக இணைந்து வந்து நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து அந்த அன்புக்குரிய சாட்சிகளாக வாழ இப்பலியிலே நாம் அன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். அந்தோணியம்மாள் வர்க்கீஸ் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக ஜெபிப்போம். குடும்பத்தில் மரித்த மரிய நேவிஸ், ஜோசப், பென்சியா, அந்தோணிமுத்து, மிக்கேலம்மாள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் நிலைத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். மரிய அந்தோணிராஜ் ஜெயராக்கினி ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த இயேசுக்கனி, தேவசகாயம், அமரதாஸ், அந்தோணிச்சாமி, ஞானமுத்து, சிலுவை முத்து, தம்பித்துறை, சிந்தாத்துறை, பிரார்த்தனா ரியாத்துறை, மாசில்லா குழந்தைகள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இரவில் நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மிக்கேல் அந்தோணி ரெபசேலி ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. பாட்டி அந்தோணியம்மாள் அவர்களுடைய ஆன்மா இரவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் தாத்தா அந்தோணிமுத்து, பெரியம்மா அந்தோணியம்மாள், அன்னமேரி ஆகியோருடைய ஆன்மாக்கள் இரவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். மானூரில் வாழும் சேசுராஜ், சகாயராணி குடும்பத்தார் ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி. கடந்த நாட்களிலே வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றியதற்கு நன்றியாகவும், பிள்ளைகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாகவும், தொடர்ந்து தொழில் விருத்தி அடையும்படியாகவும், யாதொரு பொல்லாப்பும் தீங்கும் குடும்பத்தை அணுகாதவாறு, தொழில் முயற்சிகளை நெருங்காதவாறு ஆண்டவருடைய வல்லமையினால் காக்கப்படும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஞானப்பிரகாசம், அன்னம்மாள், அருள்ராஜ், மரியமிக்கேல், மரியம்மாள், ராஜ் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இணைந்து வந்து ஜெபிக்கிற நம்ம எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்திட நாம் ஒப்புக்கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் என் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் அனைவரையும் ஒரே ஊற்றிலிருந்து உருவாக்கி அவர்களை உம்மில் ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டினீரே. முது அன்பு பெருக்கை அனைவரின் உள்ளங்களிலும் நிறைத்து தங்கள் சகோதரர் சகோதரிகளின் நேர்மையான முன்னேற்றத்தின் மீது அவர்களின் ஆவலை தூண்டி எழுப்பியருளும். அதனால் எல்லாருக்கும் என நீர் ஏராளமாக வழங்கும் நலன்களால் ஒவ்வொரு தனி மனிதரும் நிறைவு பெறவும், மக்களிடையே பிளவுகள் அகன்று மனித சமுதாயத்தில் சமத்துவமும் நீதியும் நிலைநிற்கவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 20. அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 11 இறைவசனங்கள் 21 2. வானதூதர் ஒருவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியில் திருக்கோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்னும் சாத்தான் என்று அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்து பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிய காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களை கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரியதை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்து இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் அப்பொழுது திறந்து வைக்கப்பட்டன. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தை இருந்து இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தமக்கே இருந்து இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம். அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம். என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே, என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே. சோகங்கள் பல கோடி சூழ்ந்திடும் வேளையில் உன் சிறகினில் என்னை மூடி அடைக்கலம் தர வேண்டும். சோகங்கள்
பல கோடி சூழ்ந்திடும் வேளையில் உன் சிறகினுள் என்னை மூடி அடைக்கலம் தர வேண்டும். உந்தன் புது உறவிலே கவலையெல்லாம் மறந்து, உந்தன் புது உறவிலே கவலையெல்லாம் மறந்து, உலகெல்லாம் நற்செய்தி பணியினை தொடர்வேன். அரவணைக்கும் அன்பு தெய்வமே இயேசுவே, உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம் என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே. என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே. வாழ்வினில் தடைகள் தொடர்ந்து வந்தாலும் உன் வல்லமை கரம் என்னில் இருந்திட வேண்டும். வாழ்வினில் தடைகள் தொடர்ந்து வந்தாலும் உன் வல்லமை கரம் என்னில் இருந்திட வேண்டும். உந்தன்னல் துணையிலே பாதையினை தெரிந்து, உந்தன்னல் துணையிலே பாதையினை தெரிந்து, எந்நாளும் நிறைவாழ்வு பயணம் செய்வேன். அரவணைக்கும் அன்பு தெய்வமே இயேசுவே, உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு மேலும் ஓர் உவமை சொன்னார். அத்திமரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை சிலுவை கோவிலில் ஆண்டவருடைய பேரன்பை, அவருடைய இரக்கத்தை நினைத்து பார்த்து நன்றி கூறுவதற்காக, கொண்டாடுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம்.
எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி தானா? சிலுவை கோயிலில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மற்றபடி வழக்கம் போல் எல்லா திருப்பலிகளிலும் பார்க்கிறோம், மற்ற நிகழ்வுகளிலே சந்திக்கிறோம். ஆனாலும் சிலுவை கோவில் என்று சொன்ன உடனே அது ஒரு விசேஷமான நாள்தான். மாதம் ஒரு முறை நம் ஆண்டவருடைய பாதத்தில் கூடுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த மாதத்தில் 12ஆம் தேதிக்கு பிறகு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சீட்டு கொடுத்தோம். அந்த சீட்டில் எல்லோரும் கையெழுத்து வாங்கி கடைசி நாளைக்கு காலையில் வந்து பூசை முடிஞ்ச உடனே யார்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்களோ அவங்கள்ட்டே ஒப்படைச்சிடணும். சரிதானா? ஒப்படைச்சிட்டா அப்புறம் நாளை கழித்து பரிசு கொடுக்கப்படும். அப்புறம் என்னென்னா என்ன விசேஷம்னு சொன்னால் அடுத்த மாதம் ஆரம்பிச்சிடும். அது கிறிஸ்மஸ் மாதம். அப்போ இன்னொரு சீட்டு புதுசாக கொடுக்கப்படும். சரிதானா? அது அப்போ வழங்கப்படக்கூடிய பரிசு வந்து குழந்தை இயேசு கொடுக்கக்கூடிய பரிசு மாதிரி. சரிதானா? இயேசுவே குழந்தையாக பிறந்து பரிசு கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால் குழந்தை இயேசு தான் புனித அந்தோணியாருடைய கரங்களில் வந்து நின்னார். ஒருவேளை பெரிய இயேசுவாக இருந்தால் கட்டி பிடிச்சிருப்பார். குழந்தை இயேசுவாக இருந்ததுனால தான் கையில் தாங்கி வச்சுருந்தார். அதனால் பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக ஆர்வமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிற இறை வசனம் என்னவென்று சொன்னால் லூக்கா 21:33 வசனம். நம்ம பல முறை இந்த பகுதியை வாசித்திருப்போம். ஆனாலும் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்வது என்ன என்பதனை மீண்டும் ஒரு முறை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். வாசிங்க. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. இந்த பகுதியை பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. அன்பார்ந்தவர்களே, ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து சொன்னான், உன்னை என்னை மறக்கவே முடியலை, நீ இல்லைனா நான் இல்லை, என் உசுரே நீ தான், நீ செத்து போனா நானும் செத்து போவேன், நானும் செத்து போவேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் எது வந்தாலும் பரவாயில்ல, நான் தயாராக இருக்கிறேன், எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த பொண்ணும் சொன்னிச்சு, என் உசுரே நீ தான், நீ இல்லைனா நான் இல்லை, நீ செத்து போனா நானும் செத்து போவேன். இப்படித்தானாக்கும் சரிதானா? இப்படி ரொம்ப அன்புக்குரியவங்களாக அவங்க இருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் முடிக்கிற வரைக்குமா? கல்யாணத்துக்காவது கட்டு சேருதான்னு பார்ப்போம் அப்படிம்பாங்கல்ல, கட்டுக்காவது சேருதான்னு பார்ப்போம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. அன்பு செய்கிறவர்கள் பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகள் இவை. ஒருவரை அன்பு செய்கிற போது சொல்லுகிற உச்சகட்ட வார்த்தைகள் இதுவாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையினுடைய அன்பு ஒருவேளை திருமணத்தில் முடியலாம், அல்லது திருமணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடலாம், அல்லது திருமணம் முடித்து கொஞ்ச காலம் கழித்து கூட முடிஞ்சிடலாம். இதே அன்பு இப்போ சொன்னது போலவே எப்போதுமே தொடர்கிறதா, இதே வார்த்தை இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எப்போதாவது அங்கே ஒரு மனக்கசப்பு வந்துடுதுன்னு சொன்னால் அப்போ வார்த்தைகள் எல்லாம் மாறிவிடுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வார்த்தைகளுக்கான வலிமை என்பது கொஞ்ச நாளில் போயிருது, அது இல்லைன்னு ஆகிவிடுகிறது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசித்தோமோ அவ்வளவு பகை பாராட்டுகிற அளவுக்கு உறவுகள் மாறிவிடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொன்னார், ஒழுங்காக உட்காந்து படிக்கணும்,
சொன்னபடி கேட்கணும். 12ஆம் வகுப்பு பரீட்சை வருது, இப்போ படிக்கிறான்னு, இப்போ எப்போ படிப்பேன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கொஞ்சம் புத்தியை வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டினார். இப்படியெல்லாம் திட்டி முடித்தார். இவர் எவ்வளோ நாளைக்கு இதை திட்ட முடியும், எவ்வளோ நாளைக்கு இப்படி பேச முடியும் அந்த பிள்ளைங்களை? 12ஆம் கிளாஸ் படித்து முடிச்சு போயிட்டாங்கன்னா அவர் பேச முடியுமா? எங்கனையாவது பார்த்து உங்களை பார்த்து உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அறிவுலாம் இருக்குது, உமக்கு இருக்கா, என்ன அடுத்தான் அறிவுலாம் இருக்குது, உமக்கு இருக்கா, அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியருடைய வார்த்தைகள் அவருடைய ஒரு கட்டுக்கோப்பான அந்த இடத்திற்குள்ளாக மட்டுமே நின்று விடுகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டளையாக இருக்கிறது, அது கட்டளையும் கூட அந்த இடத்திற்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முடிவடைந்து விடுகிறது. ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த கம்பெனியில் எம்டியாக இருக்கிறவர் என்ன செய்வார், மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறவர் என்ன செய்வார், உங்களுக்கு நிறைய கட்டளை போடுவார். நான் சொல்கிறேன் சார், நீங்கள் செய்யுங்க, மற்றதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்கிறேன்ல சார், இது கொஞ்சம் அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு முடிங்க, அவ்வளோதான். இது எவ்வளோ நாளைக்கு அவர் சொல்ல முடியும்? எப்போ அவர் ரிட்டையர் ஆகிறாரோ அப்போமே அவர் என்ன சொல்லுவார் சொன்னால், சார் நீங்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தீங்க, எனக்கு சொன்னால் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா, இப்போல்லாம் ஒன்றுமே நடக்காது, நான் மாடு செவனேன்னு சும்மா உட்காந்துருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய அன்பான வார்த்தையாக இருக்கலாம், கட்டளையான வார்த்தையாக இருக்கலாம், அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிகாரத்தோடு கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அது முடிவுக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை வலு உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய இந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறு ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை எப்போதுமே உயிருள்ளதாக இருக்கிறது என்பது தான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வலிமையை உணர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று சொல்கிறார். தூய பேதுரு அதை 68வது வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்தில் நான் வாசிக்க கேட்கிறோம். ஒரு நூற்றுவ தலைவன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த வார்த்தைக்கான வலிமை அவ்வளவு. பாருங்களேன், நாம் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளையை பார்த்து நீ போ இதை செய் அப்படின்னு சொன்னால் அது கட்டளையாக இருக்குது, அன்பாக இருக்குது, பிள்ளைங்க உடனே கீழ்ப்படுகிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, மறையவே மறையாது, ஒழிக்கவே முடியாது, அழிக்கவும் முடியாது என்று சொல்லப்படுகிறதே, அதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும். இன்றைய முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். பாருங்க, திருவெளிப்பாடு 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே இருந்த மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன தெரியும் சொன்னால், மண்ணை யாராவது அழிக்க முடியுமா, விண்ணை யாராவது அழிக்க முடியுமா? அது ரெண்டும் நாம் பார்த்த காலத்திலிருந்து அப்படியே இருக்குது.
அப்படிதானே இல்லைக்கு? நம்முடைய முன்னோருடைய காலத்திலிருந்தே வானம் மேலேருந்து இடிஞ்சு விழுந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை பூமி மொத்தத்திலே காணாமல் போனது மாதிரி ஏதாவது இருக்கா? பாருங்களேன், வயநாட்டில் வந்துச்சு புயல், பூகம்பம், எல்லாம் தண்ணி வெள்ளம் வந்தது. அதுபோல் நிறைய இடத்துல நடக்க தான் செய்யுது. அப்போ அந்த பூமி இருந்ததுக்கான இடம் தெரியாமலேயே போயிருக்குதான் இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, ஏற்கனவே இருந்த மண்ணும் போச்சு, விண்ணும் போச்சு. அப்போ என்ன வந்தது என்று சொன்னால், 21வது அதிகாரத்தில் யோவான் காணுகிற காட்சி என்ன? முதல் வசனத்தை வாசிங்க. நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து போயின, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதா இல்லையா? விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளியாது. இப்போ சரி, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒளியாது என்று சொல்லப்படுகிறதே, என்ன காரணத்தினால அப்படி சொல்லப்படுகிறது? நீங்கள் ஒரே ஒரு செய்தி மட்டும் ரொம்ப ஆழமாக யோசித்து பாருங்களேன். ஏன் ஒளியாது? நம்மால் ஒளிந்து போன ஒன்றை உருவாக்க முடியுமா? ஒரு உயிர், உங்கள் தாத்தா செத்து போயிட்டார், சரிதானா? இருக்கிற ஆளை சொல்லப்படாது, யாராவது தாத்தாவை சொல்லிடுவோம். தாத்தா செத்து போயிட்டார். செத்து போன தாத்தாவுக்கு உயிர் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? செத்து போன பாட்டிக்கு உங்களால் உயிர் கொடுக்க முடியுமா? ஏன் வெறுமனே களிமண்ணை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் மனுஷனை உண்டாக்கிற முடியுமா? இல்லாத ஒன்றிலிருந்து உங்களால் உருவாக்க முடியாது, சரிதானா? இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு உயிர் கொடுக்க முடியாது உங்களால். கடவுள் மனுஷன் மாதிரி உயிர் கொடுக்க முடியாது. அதே போல அழிந்து போன ஒன்றுக்கு இன்னொரு உயிர் கொடுக்க முடியுமா உங்களால்? முடியாது. அந்த வார்த்தைக்கு, மனிதனுடைய வார்த்தைக்கு அந்த வலிமையெல்லாம் கிடையாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. கடவுளுடைய வார்த்தை ஏன் அழிக்க முடியலை, ஏன் ஒழிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், ஒளிந்து போகக்கூடியதையும் அழிந்து போகக்கூடியதையும் உருவாக்குகிற வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் இருக்கு. நீ யோசித்து பாருங்க, 12 வயதில் இறந்து போன சிறுமி அந்த வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்கிறார். பாடையில் ஒரு பையனை தூக்கிட்டு போகிறாங்க, இளைஞன், அவன் செத்து போயிட்டான். எல்லாரும் அழுதுகிட்டு போகிறாங்க, அந்த அம்மா அழுதுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். லாசர் கல்லறையில் செய்யப்பட்டு 4 நாள் ஆயிற்று, அவனுக்கும் ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கான வலிமை என்னவென்று சொன்னால், இல்லாத ஒன்றை உருவாக்குவது, அழிந்த ஒன்றுக்கு மீண்டும் வாழ்வு கொடுப்பது. ஆகவேதான் அது ஒழிக்க முடியாத ஒன்று, அழிக்க முடியாத ஒன்று. நம்முடைய வார்த்தை அப்படி இல்லை. நாம் பேசிடலாம், நம்முடைய பேசுகிற வார்த்தைக்கு ஒரு எல்லை உண்டு, ஒரு காலம் உண்டு, ஒரு அளவு உண்டு. அது முடிஞ்சு சொன்னால் அந்த எல்லை தாண்டி நான் சொல்ல முடியாது. பாருங்கள், அலவந்தாங்குளம் பங்குச்சாமியார் சங்கநகர் பங்குச்சாமியார்கிட்ட பங்கில் போய் ஏதாவது அடாவடித்தனம் பண்ண முடியுமா? அங்கே ஏதாவது அப்படி இப்படி பேச முடியுமா? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சாமி, நாங்கள் அடி சும்மா உட்காந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பங்கு மக்களே சொல்லிடுவாங்க, பங்கு சாமியார் சொல்லிடுவார். அப்போ எனக்கு என்னுடைய வார்த்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் உண்டு. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கான எல்லை என்பது எங்கேயுமே கிடையாது. அந்த எல்லை தாண்டிய ஒரு நிலையில் பார்க்கிறோம். அதனால தான் கடவுளுடைய வார்த்தை ஒரு சொல்லால் உலகை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையினால் ஒளி தோன்றுக, நிலம் தோன்றுக, உயிரினங்கள் தோன்றுக, பறவைகள் தோன்றுக. இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் உலகம் உண்டாகியது. நம்மளும் சொல்லி பார்ப்போம். காலைல எழுந்திரிச்ச உடனே நாளைக்கு நல்லா ஜெபம், இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. காலைல எழுந்திரிச்ச உடனே ஏம்மா ஒளி தோன்றுக அப்படின்னு சொன்னால் தோன்றிடுமா? சுவிட்சை போட்டால் தான் ஒளி தோன்றும், அப்படிதானா? தட்டி எழுப்புனா தான், மிதித்து எழுப்புனா தான் பிள்ளை எந்திரிக்கும். உங்கள் ஒளியை பார்த்த உடனே எங்கள் அம்மாவே எந்திரிச்சா, பாவி மாவா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சாடான்னு சொல்லி உன் பிள்ளை எந்திரிக்கா போகுது, எந்திரிக்க முடிய மாட்டேன். அதெல்லாம் நடக்குமா? நடக்கிற காரியமாக இருக்கிறதில்ல. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கான வலிமை அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு பகுதி. அந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இறந்து போன எல்லாருடைய எலும்பும் அங்கே தான், போரில் இறந்து போன அத்தனை பேருடைய எலும்பும் அந்த பள்ளத்தாக்கில் கிடக்கு. இந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். உடனே எசேக்கியேல், ஆண்டவரை நீர் நினச்சா முடியும் அப்படின்னு சொல்கிறார்.
வேறு ஒன்றும் செய்யலை. நான் சொல்கிற வார்த்தையை நீ உரை, என்னுடைய வார்த்தையை நீ பேசு, அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட உடனே உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்தது, சதை சேர்ந்தது, நரம்புகள் சேர்ந்தது, இரத்த ஓட்டம் ஓடியது. அன்பார்ந்தவர்களே, இந்த சதையாக, இரத்தமாக, நரம்புகளாக மாறி நின்ற இந்த உடலுக்கு உயிர் மூச்சு கொடு. யார்? அப்போ கூட ஆண்டவர் உயிர் மூச்சு கொடுக்க நான் என்ன செய்யணும்? என்னுடைய வார்த்தையை உரை, என்னுடைய வார்த்தையை நீ பேசு அப்படின்னு சொல்கிறார். பேசின உடனே உயிர் மூச்சு எழுந்து பெற்று எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அப்படின்னு சொன்னால் ஒன்றுமில்லாதமையிலிருந்து ஆண்டவர் இந்த உலகை உண்டாக்குகிற வலிமை வாய்ந்தவர். இறந்து போனது, அழிந்து போனது, இது முடியாது, ஒளிந்து போனதாக இருக்கிறது என்று சொன்னார். அதிலிருந்தும் ஆண்டவர் உயிர்களை உருவாக்குகிற வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் இருக்குது. நம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படி அல்ல. ஆகவே தான் விண்ணும் மண்ணும் கூட ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகள் ஒளியாது. இன்னொரு மண்ணகத்தை உருவாக்குகிற, இன்னொரு விண்ணகத்தை உருவாக்குகிற ஆற்றல் என்னுடைய வார்த்தைக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தைகளை தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த வார்த்தைகளை தான் நம்ம எல்லாரும் உள்வாங்கி கொள்ளணும். அந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிறது இந்த நாள் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அழைப்பு. அதனால தான் இதை உணர்ந்து கொண்டவர்கள் தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. நாம் பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை குறைவினால் என்ன சொல்லுவோம்? என்ன கடவுளுடைய பைபிள் வார்த்தையை வாசித்து எனக்கு என்ன கிடச்சிச்சு? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சாத்தியப்பட மாட்டேங்கு, எதுவுமே நடக்க மாட்டேங்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த நூற்றுவத்தலைன்னு பாருங்கள், ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டுக்கு வரவே வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பைபிளை ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சேர்த்து தூக்கிட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்கோம். சரிதானா? எல்லா வார்த்தையும் சேர்த்து தூக்கி கொண்டு வீட்டில் உட்காந்துருக்குறோம். ஆனால் ஒரு இதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் அவன் பாருங்கள், நீர் வரவே வேண்டாம், ஒரு வார்த்தை பேசினாலே போதும், சொன்னால் போதும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தூரத்திலிருந்து சொன்னால் போதும், பக்கத்தில் வந்து இருக்கணும் கூட அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வலிமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கணும். அது நமக்கு எல்லா நிலையிலும் நாம் இழந்து போயிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் நமக்கு தரும். நமக்கு எதுவுமே நடக்காது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய செயலாற்றுகிற போது உங்களை மாற்றும். அத்தகைய ஒரு வார்த்தையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய அழைப்பாக பார்க்கிறோம். விண்ணும் மண்ணும் கூட ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒளிவு என்பதே அழிவு என்பதே இல்லை. புதிய மண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் ஆண்டவர் உருவாக்குவார். நடந்துதா இல்லையா? யோசித்து பாருங்கள். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? ஆண்டவர் தண்ணீரினால் இந்த உலகையே அழிச்சிட்டார், எல்லாம் அழிஞ்சு போச்சு. மறுபடி வந்ததெல்லாம் என்னது? ஏற்கனவே இருந்த மண்ணகமா, ஏற்கனவே இருந்த விண்ணகமா? எல்லாமே புதியது, எல்லாமே புதிதாய் படைக்கப்பட்டது, எல்லாம் ஆண்டவருடைய வல்லமையினால் உண்டாகியது. அப்படின்னு சொன்னால் அந்த வலிமை ஆண்டவருடைய வாக்குக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பார்க்கணும், எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை ஒரு தளிராய் வரும், ஒரு அத்திமரமாய் வரும், ஒரு திராட்சை செடியாய் உங்களுடைய வாழ்க்கையில் முளைத்து வளரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையைத்தான் இந்த வார்த்தை உங்களுக்கு தருகிறது என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இனிய நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் கூட ஒளிந்து போகலாம், ஆனாலும் அது வார்த்தைகளுக்கு ஒளிவு என்பதே இல்லை, அழிவே இல்லை என்பதை நாங்கள் இந்த நாளில் அறிகிறோம். நாங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு முடிவு உண்டு, ஆனாலும் அது வார்த்தைக்கு முடிவே இல்லை. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையினால் இன்னொரு உயிரை உருவாக்க முடியாது. எங்களுடைய வார்த்தையினால் இல்லாத ஒன்றை எங்களால் உருவாக்க முடியாது. ஆனால் ஒன்றுமில்லாமையிலே இந்த உலகை நீர் உருவாக்கினீர். இறந்து போனதை, ஒளிந்து போனதை, உலர்ந்து போன எலும்புகளை கூட உயிர் பெறச் செய்கிற ஆற்றலும் ஒரு வார்த்தைக்கு உண்டு. அந்த வார்த்தையை எசேக்கியேல் உண்டார். உண்டபோது அது தேனினும் இனிமையாக இனித்தது என்று அவரே சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதையெல்லாமோ உண்ணுகிறோம், எதையெல்லாமோ உள்வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் உமது வார்த்தையை நாங்கள் உண்டோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புதிய விண்ணகத்தை,
புதிய மண்ணகத்தை பெறுகிறோம். என் குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன். பிள்ளைகள் முது வார்த்தையை உண்ணுகிற போது பழைய மாதிரி வாழ்வதில்லை, புதிதாய் வாழ்கிறார்கள். குடும்பத்திலே கணவர் உடைய வார்த்தையை உண்ணுகிற போது பழைய இயல்பிலிருந்து புதிய இயல்பாய் மாறுகிறார். இந்த வார்த்தையை மக்கள் உண்ணுகிற போது, குடும்பத்தில் அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற போது புதிதாய் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். பழைய விண்ணும் மண்ணும் ஒளிந்து போய் புதிய வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகிறது. இதோ ஆண்டவரே, முது வார்த்தையினால் செங்கடல் இரண்டாய் பிரிந்தது. முது வார்த்தையினால் பாரவோன் படைகள் மூழ்கடிக்கப்பட்டன. முது வார்த்தையினால் எல்லா கோட்டை தளங்கள் அத்தனையும் இடிக்கப்பட்டன. ஆண்டவருடைய வல்லமை எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டது. முது வார்த்தையை கொண்டு பாறையில் தட்டிய போது தண்ணீர் உண்டாகியது. மக்களுடைய தாகம் தீர்ந்தது. ஆண்டவரே, அப்பேற்பட்ட வார்த்தையை நாள்தோறும் நாங்கள் வாசிக்கவும் எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பெறவும் நீரே எங்களோடு கூட இருப்பீராக. என் பிள்ளைகள் ஞானத்தால் நிரப்பப்படுவார்களாக, முது வல்லமையால் காப்பாற்றப்படுவார்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஜெபிக்கிறோம். முது வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நீர் பேசினால், ஒரே வார்த்தை நீர் சொல்லிவிட்டால் போதும், எங்கள் பகுதியெல்லாம் மழையால் நல்ல செழிப்பினால் நிரப்பப்படும் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, ஒரு நொடிப்பொழுதில் உலகின் போக்கை மாற்றுகிற ஆற்றல் உமக்கு இருக்கிறது. நாங்கள் உமது வார்த்தையை நம்புகிறோம். அதே வார்த்தையினால் எங்கள் பகுதியை செழிப்பாக மாற்றும். என் மக்களுடைய கவலை கண்ணீரை மாற்றும். குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை தாரும். பிள்ளைகள் ஞானத்தோடு வாழவும் வளரவும் உமது வல்லமையை கொடுப்பீராக. தொடர்ந்து எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லா என்னை உமன்பினார் தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன், உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன், உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பீர். ஏழை என் காணிக்கை இறைவாய் ஏற்பாய், நிலைக்கும் உறவாய் இறைவாய் இணைப்பாய், என் வாழ்வே இனிதாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் எங்கள் வேண்டலை கேட்டு உமது திரு அவையின் காணிக்கையை ஏற்றருளும். இவ்வாறு மனிதர் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையால் நிரப்ப பெற்று ஏற்ற தாழ்வுகளை அன்பால் வென்று உமது அமைதியில் ஒரே குடும்பமாக மாறிடச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தேருந்து எவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நீயின் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயின் கோயில் நானோ உன் சாயில், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. பேழையின் பிரசன்னத்தில் உன்னை பார்க்கிறேன், உயிருள்ள வசனத்தில் உன்னை பார்க்கிறேன். மண்ணில் மனிதரிலே உன்னை பார்க்கிறேன், தாய்மையின் நேசத்திலே உன்னை பார்க்கிறேன். நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன். இயற்கையின் இயல்பினிலே உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே,
உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் வாசல் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. கிறிஸ்துவின் பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் ஆண்டின் திருவருகை கால தொடக்க நாள், நம்முடைய வழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்க நாள். ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவிற்கான தயாரிக்கிற வாரங்களாக வருகின்ற வாரங்கள் அமையவிருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தை நாம் கொண்டாடுகிற போது கிறிஸ்மஸ் மாதம் அல்லது இயேசுனுடைய பிறப்பின் மாதம் அப்படிங்கிற நிலையில் இப்போவே ஸ்டார்லாம் போட்டு குடியெல்லாம் கட்டி எல்லாத்துக்கும் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா நிறைய கடைகள் இப்போவே ஸ்டார்லாம் போட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பின் காலம். ஆகவே இந்த தயாரிப்பின் காலத்தை நீங்கள் வழிபாடுகளிலே சிறப்பாக பங்கேற்று ஆண்டவருடைய அருள் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த அட்டை வச்சுருக்கக்கூடிய பிள்ளைங்க நாளை காலையில் பூசை முடிஞ்ச உடனே அந்தந்த டீச்சர்ஸ்கிட்ட கையெழுத்து போட்டு அவங்கள்டே கொடுத்துடணும் அட்டையை. சரிதானா? அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை புது அட்டை வழங்கப்படும். அது புதுசாக அடுத்த மாதத்துக்கு. ஓகே, சரியா இல்லையா? ஓகே, பார்ப்போம். அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் மாதத்தில் யார் நிறையா பரிசு வாங்குதான்னு பார்க்கணும். கிறிஸ்மஸ் டயத்தில் யார் நிறையா பரிசு வாங்குதான்னு பார்க்கணும். அதனால் அதுக்கேற்றாவில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே உணவால் ஊட்டமளித்து எங்களை ஒரே குடும்பமாக என்றும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகிறோம். ஒற்றுமையின் அருளடையாளத்தில் பங்கு பெற்றதால் நாங்கள் உறுதியும் தூய்மையும் நிறைந்த அன்பை அள்ளி பருகுவோமாக. அதனால் மக்கள் முன்னேற்றம் அடைய நாங்கள் துணை புரிந்து அன்பால் தூண்டப்பெற்று நீதி செயலை நிறைவேற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு.
அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. எங்கள் இருதய அன்பு விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. எங்கள் இருதய அன்பு விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. இயேசுவின் இருதயமே,